ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் கேரளா ஸ்டைலாக ஒரு தேங்காய் சம்மந்தி தான் செய்ய போகிறோம். அதாவது இந்த தேங்காய் சம்மந்தி நம்ம சாதத்தில் போட்டு தான் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்க வெளியே போகத்துலாம் பொரிச்சோறுன்னு சொல்லி கொண்டு போவாங்க. அதாவது பேப்பரு இலையில வச்சு அதை கெட்டுவாங்க. அப்போ இந்த சாதத்தில் இதையும் போட்டு கெட்டி அதுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு கொண்டு போவாங்க. இந்த தேங்காய் சம்மந்தியை நம்ம துவையல்னு கூட சொல்லலாம். வாங்க இந்த தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு 1 கப் இல்லைன்னா 200 கிராம் போல் துருவன தேங்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 4, மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூனு, உப்பு, ஒரு 10 இலை போல் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும், 4 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு இஞ்சி, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா இதை அம்மியிலேயே அரைப்பாங்க. எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு கடைசியாக தேங்காயை போட்டு கொரகொரப்பாக அரைப்பாங்க அம்மியில். இப்போ நம்ம மிக்சியில் அதே மாதிரியே மற்ற பொருள் எல்லாத்தையும், அதாவது காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, புளி, கருவேப்பிலை, உப்பு, இதெல்லாத்தையும் வரிசையாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை பல்ஸ் மோடில் தான் நம்ம போட்டு அரைக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் கொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துடணும். அந்த மிளகாத்தூள் தவிர எல்லா பொருளையும் நம்ம சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க மிளகாத்தூளை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் போல் தண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பவும் கொரப்பாக இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்தனால நமக்கு நல்ல கலர் இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளோட துவையல், இல்லைன்னா கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்துக்கு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான துவையல் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.